பணியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காக்காஜி வைத்தியா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு 3 படம். அந்த 3 படத்தில் வந்து உங்களுடைய ரைட் சைடில், உங்களுடைய இந்த ரைட் சைடில் இருக்கார்ல, இவர் தான் காக்காஜி வைத்தியா. இவரை பற்றி நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 30 சாப்டர் 30 வந்து சொல்லியிருப்பாங்க. காக்காஜி வைத்தியா வந்து பார்த்திங்கன்னா சப்தஸ்ருங்கி மாதாவுடைய உபாசகர், அங்கே கோவிலுடைய ஒரு ப்ரீஸ்டாக இருப்பார். அப்போ அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார், மன கஷ்டத்தில் இருப்பார். அப்போது சப்தஸ்ருங்கிமா அவங்க கனவுல போய் நீ வந்து பாபாவை பார்க்கப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பாபான்னோடனே இவர் என்ன நினச்சிருவார்னா திரிகம்பரேஸ்வரரை தான் அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து நாசிக்கில் இருக்கிற திரிகம்பரேஸ்வர் கோவிலுக்கு போவார். அங்கேயும் அவர் வந்து ருத்ர ஸ்லோகம் எல்லாமே பண்ணிவிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லா இடமும் போயிட்டு அவர் வருவார். ஆனாலும் அவருக்கு அந்த மன கஷ்டத்துலேயே தான் இருப்பார். அப்போது வந்து மறுபடியும் சப்தஸ்ருங்கிமா அப்பியர் ஆகி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னை பாபா கிட்ட போக சொன்னேன், நீ ஏன் இங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வந்து ஷிரடி சாய்பாபாவை தான் நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காக்காஜி வைத்தியா அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடு தாங்க, இந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடுங்க, ரொம்ப பழைய வீடு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு மாடியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குல்ல, இங்கே வந்து மாதவராவ் தேஷ்பாண்டே ஷியாமாஜி எல்லாம் வந்து தங்கியிருக்காரு. நம்ம காக்காஜி வைத்தியா கதை படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஷியாமா வந்து அவங்க அம்மா வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரும் வணிக்கு போயிருப்பார். அப்போ 2 பேரும் மீட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ஷியாமா வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, இங்கே வந்து இந்த வீட்டில் தங்கியிருக்காரு. இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஒரு பாபா படம் காட்டினாங்க பார்த்தீங்களா. இந்த பாபா படம் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து காக்காஜி வைத்தியாவுக்கு கொடுத்த படம். இந்த ஃபேமிலி வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா இப்போ ஃப்ரேம் போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடுங்க, ரொம்ப பழைய வீடு, ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்தஸ்ருங்கிமா கோவிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இவங்களோட வீடு இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது, ஜெகதா மாதா அப்படின்ற கோவில் இருக்குது. அந்த கோவிலில் தான் நம்மளுடைய காக்காஜி வைத்தியா வந்து உபாசகராக இருக்கார். நம்ம சாய் சச்சரிதத்தில் என்ன படிச்சிருப்போம்னா இவர் சப்தஸ்ருங்கி கோவிலோட உபாசகர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுதான் மூலஸ்தானம். நம்மளுடைய சப்தஸ்ருங்கிமா மலையில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய மூலஸ்தானம் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இங்கே காக்காஜி வைத்தியா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெகதாமா கோவிலில் தான் அவங்களுடைய மூலஸ்தானம் இருந்துச்சு. அங்கேருந்து தான் அவங்க வந்து மேலே மலைக்கு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு பூஜை ரூமை நமக்கு காட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காக்காஜி வைத்தியா அவங்களுடைய பூஜை ரூம், தத்தாத்ரேயர் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகதா மாதா யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்தஸ்ருங்கிமாவோடைய சிஸ்டர். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போது அங்கேருந்து சப்தஸ்ருங்கிமா மலைக்கு போயிடுவாங்க. ஸோ இவர் காக்காஜி வைத்தியா வந்து பார்த்திங்கன்னா இவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கோவிலில் தான் இவர் வந்து சப்தஸ்ருங்கிமா உபாசகராக இருக்கார். அந்த கோவிலில் சப்தஸ்ருங்கிமா ஓட மூலஸ்தானம் அங்கே இருக்குது, ப்ளஸ் அவங்களுடைய சிஸ்டர் ஜெகதாமாவோடைய கோவிலும் அங்கே இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அவங்க வீட்டெல்லாம் நமக்கு சுற்றி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு பின்புறத்தில் வந்து ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கிணறு. அந்த காலத்தில் வந்து காக்காஜி வைத்தியா இவங்க எல்லாரும் இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்திருக்காங்க, குளிச்சிருக்காங்க. மாதவராவ் தேஷ்பாண்டே ஷியாமா வந்திருந்தார்ல, அவரும் இந்த கிணத்தை வந்து யூஸ் பண்ணதாக நம்மளுடைய காக்காஜி வைத்தியாவுடைய இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிணறு வந்து ரொம்ப பழைய கிணறுங்க. இந்த கிணறை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பின்னாடி பாருங்கள், ஒத்த கல்லால் அந்த செங்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ எவ்வளோ பழைய வீடுன்னு பாருங்கள், ரொம்ப பழைய வீடுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், பட் இருந்தாலும் பாபாவோட ஆசீர்வாதத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இவங்க ரொம்ப நல்லா நம்மளை வந்து வெல்கம் பண்ணாங்க. காக்காஜி வைத்தியா ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணி எல்லாத்தையுமே நமக்கு வந்து காட்டினாங்க. வீட்டுக்குள்ளே வரைக்கும் நம்மளை உள்ளே கூப்பிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, எப்படியெல்லாம் நடந்துச்சு இதெல்லாமே நமக்கு சொன்னாங்க. இதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளஸ் இந்த பாபா படம், இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாபாவோடைய ஒரிஜினல் பிக்சர். இந்த பிக்சர் பாபா வந்து காக்காஜி வைத்தியாவுக்கு கொடுத்துருக்காரு. இவர் தான் காக்காஜி வைத்தியா. இவரை தான் நம்மளுடைய சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் 30 வந்து சொல்லியிருப்பாங்க.
இந்த வீடு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சாய் சச்சரிதத்தில் படிக்கிற காக்காஜி வைத்தியா ஸ்டோரி எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த ஸ்டோரி வந்து அந்த பக்தி, அவரோட பக்தி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த கோவில் இருக்குன்னு சொல்லலை, இந்த கோவில் தான். இதுதான் ஜெகதா மாதாவுடைய கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெகதா மாதான்றவங்க, இப்போ நீங்கள் பேனரில் பார்க்குறீங்களா, இவங்க தான் ஜெகதா மாதா. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்தஸ்ருங்கிமாவுடைய சிஸ்டர். சப்தஸ்ருங்கிமாவுடைய சிஸ்டர் தான் இந்த ஜெகதா மாதா. இந்த கோவிலில் தான் நம்மளுடைய காக்காஜி வைத்தியா வந்து உபாசகராக இருக்கார். ஏன்னா சப்தஸ்ருங்கிமா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மலையில் இருப்பாங்க, மலைக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மூலஸ்தானம் இங்கே தான் இருந்துச்சு. அவங்க இங்கே இருந்து தான் அவங்க வந்து மலைக்கே போயிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்திருக்காங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காக்காஜி வைத்தியா வந்து உபாசகராக இருந்திருக்காரு. இப்போ அங்கே தான் நம்மளை கூட்டு போய்கிட்டு இருக்கார். காக்காஜி வைத்தியாவுடைய ஜென்ரேஷன் அவர் வந்து நம்மளை கூட்டு போகிறாரு. இந்த கோவில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அவங்க சிஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தேஜஸ், அவங்களோட முகத்தில் அவ்வளோ தேஜஸோட இருந்தாங்க. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கோவில் வந்து ரொம்ப பழைய கோவில். இந்த கோவிலில் தான் நம்ம காக்காஜி வைத்தியா உபாசகராக இருக்கார். பாருங்கள், அவங்க அவ்வளோ மகாலட்சுமியாக இருந்தாங்க அவங்க முகத்தை பார்க்கும்போதே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்தஸ்ருங்கிமாவுடைய சிஸ்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோவிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்தஸ்ருங்கிமா இருந்த அந்த மூலஸ்தானத்தோட ரூமை வந்து இப்போ காட்டுவாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இவங்க தான் சப்தஸ்ருங்கிமாவுடைய சிஸ்டர் ஜெகதா மாதா. நீங்கள் பார்க்குறீங்களா, இவங்க தான் ஜெகதா மாதா. நம்ம காக்காஜி வைத்தியா இந்த கோவிலில் தான் உபாசகராக இருந்தார். இங்கேருந்து தான் அவர் வந்து பாபாவை தேடி அவரோட பிரயாணம் ஆரம்பிக்கும். இப்போ கோவிலுக்கு பேக் சைடில் இந்த ரூம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ரூம் தான் சப்தஸ்ருங்கிமாவுடைய மூலஸ்தானம். அந்த பார்க்குறீங்களா, சப்தஸ்ருங்கிமா இங்கே தான் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்க வந்து மலைக்கே போயிருக்காங்க. சப்தஸ்ருங்கிமா இருந்த இடம் இந்த இடம் தாங்க, இந்த மூலஸ்தானம் தான். ஸோ கண்டிப்பாக சப்தஸ்ருங்கிமா கோவிலுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து காக்காஜி வைத்தியா வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வாங்க, காக்காஜி வைத்தியாவுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.